அந்த கம்பெனி நேம் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்டான்சியா டெக்னோசாஃப்ட் பிரைவேட் லிமிடெட், நடுவில் ஓபிசின்னு ஒன்று வரும். இந்த கம்பெனி நான் பற்றி பேசினதும் என்னாச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்க லீகல் டீம்ல நான் கால் பண்ணி டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம் சொல்லி அப்படி என்கிட்ட பேசியிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில ப்ரூஃப்ஸை நான் ஷோ பண்ண மாட்டேன் இந்த வீடியோவில். ஏன்னா அது வந்து சப்போஸ் எனக்கு வந்து இவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து அது கோர்ட்டில் பார்க்கறதுக்காக எனக்கு தேவைப்படும். எல்லாமே கிட்டத்தட்ட 20 வருஷம் 18 வருஷம் 15 வருஷம் டேட்டா, பழைய டேட்டா, எதுவுமே கரண்ட் இருக்க புது டேட்டாவே கிடையாது. இது எல்லாமே இவங்க என்ன பண்றாங்கன்னா பழைய டேட்டாஸ் எதுலேருந்தோ குப்பையிலேருந்து தூக்கிட்டு வந்து அது ஒர்க்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கு கொடுத்து அதுக்குன்னு ஒரு லோக்கல் ஒரு வீணா போன ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதில் வேலை செய்ய வைக்கிறாங்க. அந்த கணக்கில் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால 15 நாளைக்கு டெய்லி 8 மணி நேரம் வேலை செஞ்சா கூட 1440 ஃபார்ம் தான் டைப் பண்ண முடியும். இன்னும் 60 ஃபார்ம் பெண்டிங்ல இருக்கும். டேட்டா என்ட்ரி ஜாப், ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப், பார்ட் டைம் ஜாப், இந்த மாதிரி நேமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கம்பெனி பயங்கரமாக ஸ்கேம் பண்ணிருக்காங்க ரொம்ப நாளாக. இந்த கம்பெனி பற்றி வெளியே பேசுறதுக்கு யூடியூபர்ஸ் பயந்தாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பற்றி பேசியிருந்தேன். அது கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணியே அந்த கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டான்சியா டெக்னோசாஃப்ட் பிரைவேட் லிமிடெட், நடுவில் ஓபிசின்னு ஒன்று வரும். இந்த கம்பெனி நான் பற்றி பேசினதும் என்னாச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்க லீகல் டீம்லேருந்து நான் கால் பண்ணி டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம் சொல்லி அப்படி என்கிட்ட பேசியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருந்தப்போ எங்கிட்ட விக்டிம்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. எங்கிட்ட சாலிடான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டுட்டு நான் வந்து வீடியோ கலெக்ட் பண்ணணும், சாரி என்னோட ப்ரூஃபை நான் ரெடி பண்ணணும், இதுக்கப்புறம் நான் இன்னும் டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டுட்டு இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணாமல். ஸோ அதை மென்ஷன் பண்ணாமல் நான் பண்ணனால என்னாச்சு, ஏகப்பட்ட விக்டிம்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் பண்ணிட்டு அவங்க கிட்ட தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் கிட்ட இருந்து சாலிடான ப்ரூஃப் இது ஸ்கேம் தான் அப்படிங்கிறது தெரியுமா நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2 வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். நான் வந்து இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை பற்றி ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே. இதில் வந்து டீட்டெயில்ஸாக சொல்ல மாட்டேன், இவங்க எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க, இது எப்படி ஸ்கேம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில ப்ரூஃப்ஸை நான் ஷோ பண்ண மாட்டேன் இந்த வீடியோவில். ஏன்னா அது வந்து சப்போஸ் எனக்கு வந்து இவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து அது கோர்ட்டில் பார்க்குறதுக்காக எனக்கு தேவைப்படும். ஸோ அது போக இதை ஸ்கேம்னு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இல்லை ஜென்ரல் ஒர்க்கராக நான் ஒரு நார்மல் பீப்புளாக நான் என்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு இதுலேருந்து ஒரு விக்டிம் கிட்ட இருந்து ஆக்சஸ் வாங்கியிருந்தேன். அவங்க ஒரு 2-3 நாள் ஆச்சு. அவங்க கிட்ட ஆக்சஸ் வாங்கி இதை நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஒர்க் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மை டைப் பண்ணி முடிக்க நான் ஐடி எம்ப்ளாயி தான். ஸோ நான் என்னோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 WPM இருக்கும். பட் அதுக்கு மோர் தான் டைப் பண்ணுவேன், கொஞ்சம் ஆவரேஜாகவும் டைப் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நான் ஒரு ஆவரேஜ் பீப்புளாக தான் டைப் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபார்மை டைப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 550 மினிட்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 50 செகண்ட் ஆச்சு, அரௌண்ட் 6 மினிட்ஸ். இவங்க டெமோன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு வெறும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் வந்து இனிஷியல் இதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எதுவுமே அதில் சாலிடாக மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஃபார்மை ஃபுல்லாக டைப் பண்ணுறது நம்ம தான் லேர்ன் பண்ணிக்கணும். அது லேர்ன் பண்ணுறதுக்கே சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் வேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் அவங்க மைனஸில் போயிடும். இவங்க வந்து முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 3800 rupees வந்து பீப்புள்ஸ்லேருந்து வாங்கிடுவாங்க. பீப்புள்ஸ்லேருந்து வாங்கிட்டு ஒரு 15 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடையாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. இன்னொன்று சப்போஸ் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் டேட்டா இவங்க கிட்ட தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா நீங்கள் தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்க, இதில் வந்து 80% அக்யூரசி இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஏமாற்றி அந்த காசையும் ஓடும். எப்படியும் அவங்க கம்பெனி வந்து அமௌண்ட்டை பிடுங்கிறதுல மட்டும்தான் இவங்களோட மோட்டிவாக இருக்குமே தவிர இவங்களால ஜாபெல்லாம் எந்த ஜாபுமே ப்ரொவைடே பண்ண முடியாது. இது 1 நம்பர் ஸ்கேம் கம்பெனி தான். ஏன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபார்ம் பார்த்துக்கோங்களேன். இந்த ஃபார்மில் கீழே இருக்க டீட்டெயில்ஸை மெயினாக செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இது 2 இருக்கும் பாருங்கள். எல்லா ஃபார்ம்ஸ்லேயுமே இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 2004 முடிஞ்சிருச்சு. எல்லாமே கிட்டத்தட்ட 20 வருஷம் 18 வருஷம் 15 வருஷம் டேட்டா, பழைய டேட்டா, எதுவுமே கரண்ட் இருக்க புது டேட்டாவே கிடையாது. இது எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழைய டேட்டாஸில் எதுலேருந்தோ குப்பையிலேருந்து தூக்கிட்டு வந்து அது ஒர்க்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கு கொடுத்து அதுக்குன்னு ஒரு லோக்கல் ஒரு வீணா போன ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதில் வேலை செய்ய வைக்கிறாங்க. அந்த சர்வர் பண்ணி இருக்கிற கேவலமாக ஒர்க் ஆகுது. ஒரு ஃபார்ம் நான் டைப் பண்ணி நான் 4 ஃபார்ம் டைப் பண்ணேன். ஒரு ஃபார்மை டைப் பண்ணி 2ஆவது ஃபார்மை சப்மிட் பண்ண போது சப்மிட் ஆகலை. அப்ளிகபிள். ஓகே, இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். நோ தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு இது டைப் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் 49 செகண்ட்.
போய் செக் பண்ணி பார்த்தா டேட்டா செக் பண்ணால் ரிப்போர்ட்டில் இல்லை. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். பட் நீங்கள் சர்வரில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகலை. ஸோ ஒன்று மட்டும் தான் சேவ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் சேவே ஆகலை. லாஸ்ட்டாக டைப் பண்ண ஃபார்ம் மட்டும் தான் சேவ் ஆகிருக்கு. ஸோ சர்வர் ஒழுங்காக ஒர்க் ஆகுது இல்லை, இவங்ககிட்ட ஜாயின் பண்ணுறவங்ககிட்ட இவங்க சர்வர் ஒழுங்காக கொடுக்குறதும் இல்லை, அந்த வந்து அப்ளிகேஷனே இவங்க ஒழுங்காக ஃபார்வர்ட் பண்ணுறதில்ல. சாரி மீன்ஸ் வெப்சைட் அண்ட் லாகினை வந்து இவங்க வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கொடுக்கறது இல்லை, சில பேருக்கு தான் கொடுக்குறாங்க. இது ஒன்று நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ம்ஸ் கணக்கு பண்ணி அரௌண்ட் பார்த்தா ஒரு 16.50 கிட்டத்தட்ட 17 மினிட்ஸ் ஒரு ஆவரேஜாக வச்சா கூட ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஃபார்முக்கு. அந்த கணக்கில் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால 15 நாளைக்கு டெய்லி 8 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட 1440 ஃபார்ம் தான் டைப் பண்ண முடியும். இன்னும் 60 ஃபார்ம் பெண்டிங்கில் இருக்கும். இதுக்கு பேர் எப்படி இது வந்து இந்த ஒரு இது வந்து ஒரு சாலிடான ஒர்க்கே கிடையாது. யாராலையும் இந்த ஒர்க்கை பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ரொம்ப ரொம்ப போரிங்கான ஒர்க்கு. இதில் ஒரு உண்மைங்கிறதே கிடையாது. பழைய டேட்டாஸ் தூக்கி இதை கலெக்ட் பண்ணி இது என்ன பண்ண போகிறாங்க? இதில் பாதி பேர் செத்தே போயிருப்பாங்க. எல்லா ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 63, 70, 1963, 1970, 75 அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60-70 வயசு பக்கம் ஆயிடுச்சு. கிரெடிட் கார்டு எல்லாமே இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுவுமே புது டேட்டாவே இல்லை, பழைய டேட்டா தான். இதை வச்சு இவங்க கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதை வச்சு ஏகப்பட்ட பீப்புள்ஸ் கிட்ட ஐடி கம்பெனி மாதிரியே ரன் பண்ணி பயங்கரமாக ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணப்போ எனக்கும் லீகல் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கும் த்ரெட்டனிங் கொடுத்தாங்க. டிஃபேமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம், நீங்கள் வந்து புது யூடியூபர், வளர்ந்து வர யூடியூபர் அப்படி இப்படின்னாங்க. சரி உங்களை வச்சுக்கிறேன்டா, கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் அந்த கேப் விட்டு இப்போ அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்டான்ஷியாங்கிற கம்பெனி கம்ப்ளீட் ஸ்கேமு. இதில் போய் யாரும் விழுந்துட வேண்டாம். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி விழுந்தவங்க ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா நேராக நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா நியரஸ்ட் எஸ்பி ஆஃபீஸ் இல்லை கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே போய் கிரைம் பிரான்ச்சில் இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி ஒர்க்குன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போய் ப்ராஜெக்டோட ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த ஒர்க்கில் சர்வர் ஒழுங்காக ஒர்க் ஆகுறதில்ல. உண்மையை சொல்லுங்கள், சர்வர் ஒழுங்காக ஒர்க் ஆகுறதில்ல, ஒர்க் பண்ண ஒர்க்கே நாங்கள் சரியாக பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திக்கோங்க, பேக் எண்டில் என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அங்கே அவங்கனால என்ன வேணால் மாற்ற முடியும். நீங்கள் தப்பாக டைப் பண்ண மாதிரி காமிக்க முடியும். அந்த 3800 ரூபாய்க்கு ஆட்டை போடுறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இதான் extantia.in இவங்களோட வெப்சைட். GoDaddyல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். புக் நவ் கொடுக்குறேன், ஹோம் பேஜ்லேயே இருக்குது. புக் ஆன்லைன் கொடுக்குறேன், ஹோம் பேஜ்லேயே இருக்குது. சி சர்வீஸ் கொடுக்குறேன், ஹோம் பேஜ்லேயே இருக்குது. கான்டாக்ட் அஸ் கொடுக்குறேன், ஹோம் பேஜ்லேயே இருக்குது. வேறு ஏதாவது இருக்குது இதில் குக்கீஸ் வேறு. இவங்களுக்கு சேட் பாக்ஸ் கிளிக் பண்ணால் இங்கே வேணால் அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, சர்வீசஸ் என்னென்ன சர்வீஸ் வச்சுருக்காங்க பார்க்குறீங்களா? சர்வீஸ் 1 வச்சுருக்காங்க, சர்வீஸ் 2 வச்சுருக்காங்க, சர்வீஸ் 3 வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல வெப்சைட்டு. ரிவ்யூஸ் கம்மிங் சூன். ஓகே, கான்டாக்டஸ். கான்டாக்டஸில் இங்கே கான்டாக்ட்லஸில் அட்லீஸ்ட் இதையாவது கொடுத்துருக்கலாம், அதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆட் ஆன்சர் டு திஸ் ஐட்டமா? ஓ, கொஸ்டின்ஸே ஒன்று ஆட் பண்ணாமே இருக்குது. ஸோ இதுதான் இவங்களோட வெப்சைட். கேட்டால் நாங்கள் ஐடி கம்பெனி, இது மட்டும் எங்களோட ஒர்க்கில் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது அப்படின்னு போய் சொல்லி தெரியுறாங்க. ஏண்டா யாரை ஏமாத்த பார்க்குறேன்? ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் ஐடி கம்பெனி எல்லாம் கிடையாது. இது ஒரு ஸ்கேம் கம்பெனி தான். வடக்கன் கம்பெனிலேருந்து பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்கேமு. இதை வந்து இவனுக்கு புதுசாக சூப்பராக பண்ணிட்டு இருக்கானுங்க. பயங்கர லீகலாக மூவ் பண்ணுற மாதிரியே பண்ணுறானுங்க. ஸோ கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. சென்னையில் தான் நடந்துட்டு இருக்கு, திண்டுக்கல்ல கூட ஒரு பிரான்ச் இருக்காமா. அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து சர்ச் பண்ணல. இது கம்ப்ளீட் ஸ்கேம் தான். இந்த எக்ஸ்டான்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஓடி போயிருங்க. இதுக்குள்ளே போயிட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்ணி பணத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி லைஃப் வீன் பண்ணிக்காங்க. நான் எப்போவுமே எல்லா வீடியோஸில் சொல்கிற ஒரே விஷயம், எந்த ஒரு ஜாபுக்கும் 1 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. 1 ரூபா வாங்கினா கூட அது ஸ்கேம் மட்டும்தான். ஸோ தெளிவாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். பை.